காடுகளை விட்டு வயல்களை தாண்டி ஆறுகளை தாண்டி நகரங்களுக்குள் நுழையக்கூடிய விதத்தில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஆக 3 அலுவலகங்கள் இருக்கின்றன. ஒரு பிரதான அலுவலகம் கல்லடியில் இருக்கின்றது. அடுத்ததாக கிரான் பகுதியில் ஒரு அலுவலகம் இருக்கின்றது, வெள்ளாவளியில் இருக்கின்றது. கடந்த காலத்தில் 1 லட்சம் வேலை திட்டம் வழங்கப்பட்டு அதிலும் இந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னது நடக்கவில்லை. மக்களின் உயிர் முக்கியமானது, அவர்களுடைய உடைமைகள் முக்கியமானது. அச்சத்தோடு அவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்வது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் அலுவலகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, உத்தியோகஸ்தர்கள் அல்லது காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். வாகனங்கள், சாரதிகள் என்பன அவசியமாக இருக்கின்றது. அதனை விரைவாக வழங்கினால் மக்களின் உயிரிழப்புகளையும் உடைமை இழப்புகளையும் நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். ඉතින් ඔබතුමා ඉදිරිපත් කරපු අම්පාර සහ මඩකලපු දිස්ත්‍රික්කවල ප්‍රශ්න ගැන අපි අවධානය යොමු කරන්නම්. විශාල මැදිහත් වීමක් කරලා තියෙනවා සහ කරමින් තියෙනවා මේ ප්‍රශ්නෙට ස්ථිරසාර සහ විද්‍යාත්මක විසඳුමක් ලබා ගන්න. ඉතින් අපි ඔබතුමන්ලාගේ සහයත් ඒකට අපේක්ෂා කරනවා. வரலாற்றில் முதலாக பாராளுமன்றத்தில் மலையக மக்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாய் என்று தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதில் உள்ள உறுப்பினர்கள் தோட்டப்புறங்களுக்கு சென்ற அவர்களது சரியான பிரச்சனைகளை கண்டறிந்ததின் பிரதிபலனாகத்தான் சென்ற வரவு செலவு திட்ட வேலை திட்டத்தின் அறிக்கையை எமது ஜனாதிபதி வெளியிடும் போது அதில் விசேடமாக குறிப்பிட்ட ஒன்றுதான், பெருந்தோட்ட மக்களுக்கு வீடு இல்லாத பிரச்சனை இருக்கின்றது. இதற்கு குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் அவர்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் தான் பெருந்தோட்ட மக்களின் வீடுகளை அமைத்து கொடுப்பதற்கும் பெருந்தோட்டங்களில் உள்ள வீதிகளை புனரமைப்பதற்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் 4267 மில்லியன் பணத்தை ஒதுக்கியுள்ளது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக. கம்பல நகரத்தில் நாங்கள் வருங்காலத்தில் டூரிஸ்ட் ஹோட்டல்கள், அதே மாதிரி ஸ்பேஸ் கார்டன்கள், அதே மாதிரி தேவையான அனைத்து முக்கியமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலம் பாரிய முயற்சியை எடுக்க உள்ளோம். ஏற்கனவே வரும் காலங்களில் கம்பலைக்கு முக்கியமாக எங்கள் ஜனாதிபதி கூடுதலான நிதிகளை ஒதுக்கி சம்வர்த்தன வேலைகளை செஞ்சு தருவார்கள் என எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக இந்த முறை கிட்டத்தட்ட 30,000 பேரை அரசாங்க சேவையில் அமர்த்தவும் எமது அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.